நம்ம செய்கிற ஒர்க்கை நினச்சி நம்ம எப்பவுமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது முக்கியமே இல்லை. நம்ம வந்து அதில் என்ன ஏர்ன் பண்ணுறோம் தான் முக்கியமே. அதை வச்சு தான் நம்மளோட மந்த்லி பில்லெல்லாம் நம்ம பே பண்ணுறோம். நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம். நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸை வாங்குறோம். நீங்கள் செய்கிற வேலையை நினச்சி உங்களால் வந்து பெருமையாக ப்ரௌடாக பேச முடியலன்னா வேறு எதை நீங்கள் வந்து பெருமையாக பேச போகிறீங்க? நம்ம செய்கிற ஒர்க்கை நம்ம தான் பெருமையாக பேசணும். நம்ம தான் ப்ரௌடாக வெளியே சொல்லணும். நம்ம இன்னைக்கு வேணா ஒரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படலாம் நம்ம செய்கிற ஒர்க்கை நினச்சி. பட் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிளேஸுக்கு போவோம். அங்கே போகும்போது நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த ஒர்க்குனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செய்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ஃபுல்லாக நினைக்கலன்னா அந்த செய்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயத்த கொடுக்காது. எப்பவுமே நம்ம பிடிச்சத மட்டும் தான் பண்ணணும். அப்படி இல்லையா பிடிச்ச மாதிரி நமக்கு அதை மாற்றிக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பிடிச்சி பண்ணலன்னா நீங்கள் வந்து யூஆர் நாட் லிவிங், யூஆர் ஜஸ்ட் ரன்னிங். லைஃப் வந்து இன்னைக்கு வேணா இவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் மாறும். இப்போ சக்ஸஸாக இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஏர்லி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் என்னன்னே தெரியாமல் ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதை வந்து ப்ரௌடாக வந்து அவங்க யோசித்து நெக்ஸ்ட் என்னன்னு பண்ணும்போது அவங்களோட லைஃப் மாறி இருக்கும். மைண்டை வந்து பெருசாக யோசிங்க நீங்கள் பண்ணுறத. ஏன்னா இது கூட பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் மாதிரி வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, யூ ஆர் டூயிங் சம்திங் இல்லை.